Hello, Ditya Radhya. Hi, we're going to Disney. But today we won't be having fun. Tomorrow we'll have the most fun. Sure. Like my shoes? நடந்து போறியா? No, we're going on a plane. Do you like my new shoes, first of all? அழகா இருக்குதே. சூப்பரா We're இருக்குதே. going on a plane. ஆஹா. We haven't gone on a plane in forever. Since 2 years. 2 years. Yes. அது என்ன 2 yearsல? And you're so clumsy. என்ன 2 yearsல? The time that we went to, not 2 years, month. Huh. No, 2 months. No, 2 years. Because, You went to Atlanta. yeah, we went to Atlanta. Oh. And the other one is, one time we went to the airplane, but it wasn't because we went on the plane, it's because we went to drop Amma and Tata off. Nene, stop. Why are you so clumsy today? சரி ரெடியா போலாமா? எக்ஸைட்டடாக இருக்கிறாங்களோ இல்லையோ சொன்ன நேரத்துலேருந்து 2 பேரும் பேக்கில் பேக் பண்ணி வச்சுருந்த பொருளாக இருக்கட்டும், அவங்கவுங்கன்னு ஒரு கேரி பேக் வச்சுருக்காங்க பாருங்கள், அதில் என்னெல்லாமோ வச்சுருந்தாங்கங்க. அதே ஒரு 4-5 கிலோ இருந்திருக்கும். அதை ஷார்ட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளாடி பெரிய தலைவலி ஆகிடுச்சு. ஆனால் 2 பேருமே வந்துட்டு ஸ்கூல்லேருந்து வந்ததுமே இன்றைக்கி வந்துட்டு செம்ம எக்ஸைட்டட். நம்ம போகிறோம், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கே அது பண்ணணும், இங்கே இது பண்ணணும், நம்ம வந்துட்டு நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். பட் அதுதான் நமக்கு வேணும் இல்லையா? இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோன்னா குழந்தைங்களுக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கணும், அவங்களுக்கும் அந்த ஃபுல் எனர்ஜியோடு போகிறப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆயாச்சு. ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். சாயங்காலம் 7 மணிக்கு நமக்கு ஃப்ளைட்டு, 7:15 ஃப்ளைட்டு. அதனால் நம்ம வீட்டில் இருந்துட்டு ஷார்ப்பாக 4:30க்கு கிளம்பியாச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறப்போ கரெக்டாக ஆன் டைம் போகாமல் கொஞ்சம் முன்னாடியே நம்ம போனோன்னா செக்யூரிட்டி செக்இனில் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ நம்ம பேக் வெயிட் கரெக்டாக தான் வச்சுருக்குறோம், ஆனால் வந்து ஏதாச்சும் இருக்கலாம். இப்போ நம்ம கேரி ஆன் பேக்கில் வந்துட்டு லிக்விட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் அலௌட் கிடையாது, வாட்டர்லாம் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அது தவிர்த்துட்டு வேறு ஏதாச்சும் வந்துட்டு செக் பண்ணாங்க இது எடுக்கணும்னா, ஸோ அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி திருப்பி எல்லாத்தையும் ஷஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு லாஸ்ட் மூமெண்ட் கேயோஸ் அவாய்ட் பண்ணலாம். அதனால் நம்ம முன்னாடியே போகிறது நல்லது. இது வந்து ஒரு சின்ன டொமஸ்டிக் ஏர்போர்ட் தான், எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்குது. ஷார்ப்பாக ஒரு 40 minutes என்னமோ தான். ஸோ நம்ம இங்கே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட பெரிய செக்யூரிட்டி செக்இன் பேக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 40 pounds பேக்கு, அதை வந்து நம்ம வந்துட்டு செக்இன் பண்ணிட்டோன்னா அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்காது. ஏன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி பெரிய பெரிய பேக்ஸில் வந்துட்டு எதையாச்சும் எடுத்துட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நம்மளோட மூடும் ஸ்பாயில் ஆயிரும். சில டைம் வெயிட் பேலன்ஸ் ஆகாமல் இருந்தது அந்த மாதிரினா எதை எடுக்கணும் எதை போடணும் அதே ஒரே ஒரு டவுட் ஆயிரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை கிளியர் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்தியாகவே இருந்துக்கலாம். ஸோ ஸ்ரீதர் வந்துட்டு காரை இப்போ நாங்கள் வந்து எங்கள் காரில் தான் இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறோம். நெக்ஸ்ட்டு 7 நாளைக்கு வந்துட்டு கார் வந்து ஏர்போர்ட்லேயே தான் இருக்க போகுது. ஸோ சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஐ திங்க் 7 நாளைக்கு வந்துட்டு மொத்தமாக $80-100 ரெண்ட் வந்து நம்ம பே பண்ணணும். அது இன்றைக்கி பே பண்ண வேண்டாம். நம்ம கடைசி நாள் எப்போ ரிட்டர்ன் வந்து கார் எடுக்கிறோமோ அப்போ வந்து ஒரு $80-100 என்னமோ சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபேஸ் பாருங்கள், போலன் அலர்ஜியில் தும்மி 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 காலையிலலாம் பரவாயில்லாமல் தாங்க இருந்தது. ஸ்ரீதர் தான் காலையிலேருந்து ரொம்ப மோசமாக தும்மிட்டு இருந்தார். எனக்கு காலையில் மத்தியானம்லாம் அப்போல்லாம் பரவாயில்ல, பட் ஈவினிங் ஆனதுக்கப்புறம் வந்து என்னால் இருக்கவே முடியலை. தும்மி தும்மி எனக்கு மூக்கிலேருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் என்னோடய தப்பு ஒன்று இருக்குது, காலையில் லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் கோல்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்போவே நான் வந்து இந்த ப்ரீ அலர்ஜி மெடிசன்ஸ், இந்த போலன் அலர்ஜி டைம்லலாம் அலர்ஜி மெடிசன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதை வந்துட்டு முன்கூட்டியே நான் போட்டிருந்தேன்னா எனக்கு இந்த எக்ஸ்டென்ட்க்கு இருந்திருக்காது. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஒன்றும் செய்யாதுங்கிற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். அசால்ட்டாக விட்டதில் வந்து எனக்கு ஈவினிங் போக போக ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. தும்மி எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு. ஸ்ரீதர் ஒரு சைடு அவர் தும்மிட்டே இருக்கிறாரு. எந்த சீசன் வேணாலும் நம்ம வந்து இங்கே சமாளிக்கலாம். பட் இந்த யுஎஸில் இந்த ஸ்ப்ரிங் சீசன் பூக்கள் பூக்கிற காலம் வந்துட்டு நிறைய பேருக்கு, எங்களுக்குன்னு கிடையாதுங்க, லைக் 80-85% ஆஃப் பாப்புலேஷன் யூஎஸில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த போலன் அலர்ஜி சஃபர் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். எங்களுக்கு வந்துட்டு தும்மல், அதுக்கப்புறம் வந்து எரிச்சல்லாம் கண் ஊறி அந்த கருவளையம் கீழெல்லாம் புண்ணாயிருங்க, மூக்கு ஃபுல்லாக புண்ணாயிரும். நம்ம எவ்வளோ நேரம் தும்மிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, தலையில் இருந்துட்டு தலை நீர் மூக்கு வழியாக வடிஞ்சிட்டே இருக்கும். என்ன மெடிசன்ஸ் போட்டாலும் இப்போ அந்த அலர்ஜி மெடிசன் போடுறப்போ கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நமக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹை டோசேஜ் மெடிசன் நான் எடுப்பேன். அதனால் ஒரு 8 மணி நேரம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருக்கும், திருப்பி மறுபடியும் ஆரம்பிச்சிடும். ஆனால் அதுக்கு நிறைய மெடிக்கேஷன்ஸ், நமக்கு என்னெல்லாம் நம்ம வந்து அந்த தும்மலை வந்து அவாய்ட் பண்ண முடியுமோ. யூஸ்வலாக நாங்கள் இந்த மாதிரி போலன் அலர்ஜி டைம்லலாம் நாங்கள் வெளியே போகிறதே கிடையாது. ஏன்னா அந்த பூக்கள்
பூத்து இருக்கிறப்போ அந்த மரகதம் ஃபுல்லாக அப்படியே அங்கங்கன்னு பறந்துருக்குமா, அதை கொஞ்சம் சுவாசித்தாலே ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணணுமோ பண்ணிக்கிடுவோம். இன்றைக்கி நான் மாஸ்க் எல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிறேன். ஆனால் நம்ம வந்து இப்போ நியூ ஜெர்சி டு ஃப்ளாரிடா போகிறோம். ஃப்ளாரிடாவில் வந்துட்டு இந்த மாதிரி தொல்லையெல்லாம் இருக்காது. அங்கே ஸ்ப்ரிங்கெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. இப்போ நல்லா வெயில் அடிக்கிறதுனால அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, சரி இங்கே தான் நமக்கு தும்மல் வருது, அங்கே தும்மல் வராமல் இருக்கும், இன்றைக்கி ஒரு நாள் சமாளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு It does? How did you get it to work? Just press home. I'm not gonna. Bye, Aradhya. Bye, take care. Bye. I'm not going to I'm not going, sweetie. Why are you so mad? நம்மளோட செக்இன் பேக்ஸ் எல்லாம் வந்து செக்யூரிட்டி செக்இன் முடிஞ்சு போச்சு. அடுத்தால வந்து நம்மளோட கேரி ஆன் பேக்ஸு அதுவும் செக்இன் முடிஞ்சாச்சு. நம்ம ஃப்ளைட்டும் வந்துட்டு இப்போ ஆன்போர்ட் பண்ண போகிறோம். நல்லா அன்றைக்கி கூட்டம் இருந்ததுங்க, டீசெண்டான கூட்டம். பட் ரொம்ப அப்படியே தள்ளு முள்ள அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. எங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு டைம் கிடச்சிது. 45 minutes to 1 hour வந்துட்டு அந்த வெயிட்டிங் லான்ச்சில் 45 minutes இருக்கும். வெயிட்டிங் லான்ச்சில் நாங்கள் வெயிட் பண்ணோம். அதுக்கிடையில் கொஞ்சம் அப்படியே தும்மி பசி வந்ததுனால கொஞ்சம் அப்படியே கேஃபெட்டேரியாவில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா நம்ம ஃப்ளைட்டில் வந்து வாட்டரு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எதுவுமே இந்த ஏர்போர்ட்டில் அலோவ் பண்ணலை. பட் நாங்கள் ரிட்டர்ன் வர்றப்போ ஃப்ளாரிடா டு நியூ ஜெர்சி வர்றப்போ வந்துட்டு தண்ணி அலோவ் பண்ணல. ஆனால் ஸ்நாக்ஸ் வந்துட்டு நிறைய கையில் வச்சுருந்தோம், எல்லாமே அலோவ் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்துட்டு அலோவ் பண்ணல. ஸோ அதனால் கேஃப்டேரியாவில் மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். எஸ், நம்ம வந்து இப்போ ஃப்ளைட் ஆன்போர்ட் பண்ண போகிறோம். அங்கே பாருங்கள், என் பாப்பா சிரிப்பு அவளுக்கு தாங்க முடியல. எப்படா ஜாலியாக இருக்குதுப்பா, அடுத்த 7 நாளைக்கு வந்துட்டு இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அப்படியே ஃப்ரீயாக இருந்துக்கிட்டாங்க. நல்லா இருந்தது அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறப்போ. Ditya, Aradhya, can you தள்ளி நிற்கிறியா? ஆமாம், சும்மா இருமோணுமா. I feel like the plane is moving. பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஒரே சீட் கிடைக்கல. ஸோ ஸ்ரீதரும் தித்யா ஒரு சீட்டில் இருக்க போகிறாங்க, நானும் ஆராத்யாவும் ஒரு சீட்டில் இருக்க போகிறோம். இந்த 2 பேருமே வந்துட்டு பயங்கரமான அப்பா செல்லம். ஸோ அதனால் யார் அப்பா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து சண்டை போட்டே இருந்தாங்க. ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சரி, அம்மா கூட வந்துட்டு என் கூட வந்து தித்யா இருக்க போகிறா, ஆராத்யா இருக்க போகிறா, ஸ்ரீதரோட வந்து தித்யா இருக்க போகிறான்னு சொல்லிட்டு நான் தான் இந்த சைடு ஒரு சைடு தும்மிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா ஸ்ரீதருக்கு அந்த சைடில் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஜலதோஷம், மூக்கில் இருந்துட்டு தலை நீர் அதிகமானதுனால என்னன்னு தெரியல, மூக்கில் இருந்துட்டு தண்ணியாக வந்துட்டே இருந்தது. சரி, எப்படியாச்சும் இந்த ஃப்ளைட் ட்ராவலை கடந்துடலான்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு ஃப்ளைட்குள்ளாடி வந்தாச்சு. We have a hotel, we will go stay and the next day morning. How do we go there? Walk there? No, rental car எடுத்துக்கோங்களே. Oh, we are? Excited to do? Yeah. Aradhya? Yes. I'm so excited. Yeah. I'm so. So நாங்க 2 பேரும் இந்த சீட். Like தித்யாவும் ஸ்ரீதரும் வந்துட்டு அங்க the plane is exciting, but the most exciting part hasn't happened yet. Yeah, அது நாளையில இருந்து. Yes, that's starting tomorrow. Yeah. ஜேர்னி டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 மணி நேரம் தான். ஆனால் இந்த ஃப்ளைட் வந்துட்டு நம்ம ஏறி உட்கார்ந்ததும் தெரியல, போய் சேர்ந்ததுமே தெரியல. ஷார்ப்பாக 1 hour 50 minutesலேயே வந்துட்டு லேண்ட் ஆகிடுச்சு.
ஆனால் அந்த ஃப்ளைட் ட்ராவலில் எனக்கு ஒரு 10-15 நிமிஷம் நான் அப்படியே கண்ணை அசந்து படுத்து தூங்கினேன். ஆனால் மிச்சம் இருக்க நேரம் ஃபுல்லாக தும்மி ரொம்ப டயர்டாகவே இருந்தது எனக்கு. எப்படா போய் இறங்குவோம், ஏதாவது சாப்பிட்டு டக்குன்னு மாத்திரையை போட்டுட்டு படுப்போன்னு. இங்கே அப்பாடா ஃப்ளைட் வந்துட்டு சீக்கிரம் லேண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதனால் நம்ம டக்குன்னு, ஏன்னா நம்ம ரெண்டல் எல்லாம் வந்து ஏர்போர்ட்லேயே புக் பண்ணியிருந்தோமா, சரி அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு குயிக்காக வந்து ரூமுக்கு போயிடலான்னு நினச்சான். அங்கே தான் வந்துட்டு எங்களுக்கு ஒரு பிரேக் வந்தது. ஏர்போர்ட்டில் லக்கேஜ் எடுக்கிறதுக்கு மட்டுமே ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம். இது அப்பப்போ நடக்கிறது தான், ஏன்னா நம்ம ஃப்ளைட் ஏர்லியாக போனதுனால. ஸோ அதில் ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி, ஆனால் கிட்டத்தட்ட எல்லாம் முடிக்கிறப்போ அங்கேருந்து இறங்கி திருப்பி போய் சாப்பாடு வாங்கிட்டு ரூமுக்கு போகிறப்பவே 12:30 மணி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், Day 1 ஆஃப் ஃப்ளாரிடா எப்படி இருக்குதுன்னு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். பாய்.